வெல்கம் டு ரூரல் கோட் லைஃப் சேனல். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட குட்டி ப்ளஸ் 3 குட்டி இருக்குது நம்மள்கிட்ட. அந்த குட்டியும் ஒரு பெருசு இருக்குது, 4 பல்லு தரத்தில். இந்த இதுக்கு ஃபீடு எப்படி கொடுக்குறோம், ஃபீடு கொடுத்தா 1 மந்தில் எவ்வளோ வெயிட் கூடும், மற்றபடி என்னென்ன ஃபீடு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன அளவில் கொடுக்கணும், எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நைட்டு வச்ச ஃபீடே இப்போ பேலன்ஸ் மிச்சம் வச்சிருச்சு. இதை என்ன பண்ணணுன்னா, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை எடுத்து குட்டிகளுக்கு பழக்கி வச்சிடணும். இந்த குட்டியும் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபீடு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 2 ஃபீடையும் என்ன பண்ணணுன்னா, இந்த குட்டிகளுக்கு நம்ம கொடுத்துடணும். வேஸ்ட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணால் நம்மளோட அமௌண்ட் எக்ஸஸ் ஆகிடும், கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்க முடியாது நம்மளால். இப்போ இந்த ஃபீடை நம்ம எடுத்து நான் ஃபஸ்ட்டு இந்த 2 குட்டிகளுக்கு வச்சு பார்த்தேன். இந்த 2 குட்டியுமே மோந்து மட்டும்தான் பார்த்துச்சே தவிர சாப்பிடல. ஏன்னா நைட்டு வச்ச ஃபீடு மார்னிங் பார்த்தா கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும், அது புளிச்ச வாடை அடிக்கும். அதனால் என்ன பண்ணணும், ஆனால் அது கெடுதியில் நல்லது தான், ஊற வச்சு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஒரு குட்டி, இந்த கண் கருப்புக்கு மட்டும் நான் வச்சு பார்த்து அதை நல்லா மோந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, லைட்டாக ஒரு பைட் வச்சுச்சு. ஒரு பைட் வச்சதுக்கப்புறம் இந்த குட்டிக்கு இந்த ஃபுட் பிடிச்சிக்கிச்சு. ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டு இதுக்கு வைக்கலாம். அதனால் என்ன பண்ணிட்டேன், அந்த ஃபீடை எடுத்து இதோட சேர்த்து வச்சு அந்த கண் கருப்புக்கு கொடுத்துட்டு அது நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபீடு நம்மளுக்கு நைட்டோட முடிஞ்சிச்சு. இப்போ நான் கடையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு இங்கே மிக்சட் ஃபீடு அவைலபிள் இல்லை. இருந்தாலும் நல்ல குவாலிட்டியில் நம்மளுக்கு கிடைக்கமாக்கிது. நான் செப்பரேட்டாக ஒரு 10 to 15 ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அது என்னென்ன ஐட்டம்ஸ்ன்னு நான் போக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பக்கெட் எடுத்து அதில் அந்த 10 to 15 ஐட்டம்ஸை ஒன்றா போட்டு விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது என்னென்ன ஐட்டம்ஸ்னால், ஃபஸ்ட்டு கோதுமை தவிடு, செகண்டு குச்சி தீவனம், உளுந்தந்தூசி, தோரந்தூசி, பாசிப்புட்டு, பருத்தி கொட்டை. நல்லா அரைச்சது தான் நான் போடுவேன், அரைக்காமையும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்பு போடுவேன். கம்பு, வெள்ளைச்சோளம், மக்காச்சோளம், இந்த மாதிரி ஒரு 4-5 ஐட்டம், 4-5 போடலாம். இல்லை எக்ஸஸாக 10 to 15 ஐட்டம்ஸ் போடலாம். நான் 10 ஐட்டம் போடுவேன். இப்போ நான் சொன்னதில் 10 ஐட்டம். துவரம் போட்டு, பாசி போட்டு, உளுந்தம் போட்டு, நெக்ஸ்ட் அந்த மாதிரி எல்லா ஐட்டம் போடுவேன். இது நம்மளோட கண் செவலை ஹமாஸ். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபீட் வைக்க போகிறோம். இது எவ்வளோ சாப்பிட்னா, மார்னிங் 350 கிராம்ஸ், அதே மாதிரி நைட்டு 350 கிராம்ஸ். இப்போ அதுக்கு தான் இப்போ ஃபஸ்ட்டு ஃபீட் வைக்க போகிறோம். எடுத்து பக்கத்துலேயே நம்ம வெயிட் மிஷின் இருக்குது, அதை வெயிட் வச்சு பார்த்துட்டு 350 கிராம்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு வச்சிடலாம். நம்ம 380 இருக்குது. ஒரு 30 எக்ஸஸாவோ இல்லை கம்மியாகவோ இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் 380 கிராம்ஸ் அதுக்கு போட்டு நல்லா மார்னிங் வைக்கிறப்ப நல்லா ஒரு சாலிட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த ஃபீடு நல்லா லிக்விடாக நைட்டு வைக்கலாம். மார்னிங் நல்லா ஹெல்த்துக்கு சாப்பிட்ற மாதிரினா எப்போயுமே நல்லா கெட்டியாக வைக்கணும். கெட்டியாக வச்சா நான் கொஞ்சம் எக்ஸஸாக ஃபீட் எடுத்து சாப்பிடும். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் இந்த குட்டிக்கு 200 கிராம்ஸில் ஆரம்பித்து 380 வரையும் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபீடை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபீடை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் கெயின் கிடைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப வாட்டராகவும் இல்லாமல் கொஞ்சம் லிக்விடியாகவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சா நல்லா சாப்பிட்டுக்கும். நல்லா சாப்பிட்டோன்னே அது நல்லா சாப்பிடுதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு நல்லா சாப்பிடுதா, ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த இது அப்படியே வச்சிருச்சு. பாதி சாப்பிட்டுட்டு அந்த நைட்டு வச்ச தீவனத்தை பாதி அப்படியே வச்சிருச்சு. இது என்ன பண்ணணும், இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 கிராம்ஸ் பேலன்ஸ் இருக்கும். 200 கிராம்ஸு இதுக்கு எப்போயுமே நான் ரெகுலராக கொடுக்க 320 கிராம்ஸ் ரெகுலராக அதுக்கு நான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா 120 கிராம்ஸ் நான் அதில் ஆட் பண்ணணும். அதுக்காக 120 கிராம்ஸ் எடுத்து ஃப்ரெஷ்ஷு எடுத்து இதில் ஆட் பண்ணணும். 120 கிராம்ஸ் இருக்குங்களா, அதில் போட்டு நல்லா வாட்டரில், ரொம்ப கம்மியான வாட்டர் தான் போடணும் மார்னிங் கொடுக்கறனால. இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஓல்டு ஃபுட் இருக்கும், நைட் வச்ச ஃபுட்டோடு போட்டு ஒரு மிக்சிங் பண்ணி விட்டால் நல்லா சாப்பிட்ருவாங்க. அந்த ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கும்.
ஸ்மெல்லுக்காக தான் சில ஆட்டுக்குட்டிங்க சாப்பிடாமல் இருக்கும். நல்லா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பெரிய குட்டிக்கு அவருக்கு வந்து 4 பல்லு பிடுங்கிருக்கு. 4 பல்லு பிடுங்கலை, மாற்றி சொல்லிட்டேன், சாரி. 2 வாட்டி கொம்பு பிடுங்கிருக்கு, 4 பல்லு போட்டிருக்கு. அவங்களுக்கு நல்லா சண்டைக்கு ஆகும். இதுக்கு என்ன ஆச்சுன்னா, நான் எப்போயுமே 850 கிராம்ஸ் கொடுப்பேன். நேற்று 850 கொடுத்ததில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சு போல். அதனால் வந்து புழுக்கை வந்து கொஞ்சம் கெட்டியாக பெருசாக போட்டிருக்கு. அதனால் மோஷன் சரியில்லாட்டி நம்ம என்ன பண்ணணும், ஒரு 100 கிராம்ஸ் குறைச்சிக்கணும். அதனால் இப்போ நான் வந்து 750 கிராம்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இதில் வந்து 300 கிராம்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 330 கிராம்ஸ் போடுவேன். அதே சேம் 330 போட்டால் மொத்தம் வந்து 630 ஆச்சு. இதோட இன்னும் வந்து 120 கிராம்ஸ் ஆட் பண்ணால் 750 கிராம்ஸ் ஆச்சு. என்கிட்ட பெரிய கப்பு இல்லை, அதனால் நான் 3 வாட்டி எடுத்து போகிற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட பெரிய கப்பு இருந்தால் ஒரே டைமில் நீங்கள் 750 கிராம்ஸ் எடுத்து போட்டுடலாம். மொத்தம் இதில் வந்து 750 கிராம்ஸ் ஃபீடு இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணணும். தண்ணிக்கு வந்து நம்ம பைப் வந்து வெளியே தான் இருக்குது. நம்ம அப்படியே வெளியே போயிட்டு நல்லா ஜாலியாக அப்படியே தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு, கிளைமேட் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தால் சூப்பராக இருக்கும். அவங்களுக்கும் சாப்பிட்றது இல்லை, நம்மளுக்கு ஸ்மெல்லே நல்லா செம்மையாக இருக்கும். நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்மெல் அடிக்கும். நம்மளோட கிளைமேட்டும் நல்லா பக்காவாக இருக்குது. இதுதான் பழனி மலை, முருகன் மலை. அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம வீடு இருக்குது. இது செட்டு வந்து 3rd ஃப்ளோரில் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பெரியவருக்கு தான் வைக்க போகிறோம். இவர் பேர் வந்து ராக்கி பாய். ராக்கி பாய்க்கு ஃபீடு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எட்டியாபுரம் செவலைக்குட்டி, இவருக்கு பேர் வந்து டிராகன். அவருக்கு மட்டும் ஃபீடு வச்சா முடிஞ்சிச்சு. டிராகன் வந்து எவ்வளோ சாப்பிடுவார்னு பார்த்தீங்கன்னா 350 கிராம்ஸ் ரெகுலராக வைப்போம். அதே சேம் 350 கிராம்ஸ் வந்து இன்றைக்கி வைக்க போகிறோம். 300 இருக்குது. நெக்ஸ்ட்டு 350லேருந்து ஒரு 10 to 20 முன்ன பின்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து கரெக்டாக 90 கிராம்ஸ் இருக்குது. ரொம்ப எக்ஸஸ் ஆகக்கூடாது. 350 ஒரு 20 கிராம்ஸ் முன்ன பின்ன இருக்கலாம். 340 இருக்கா, 40 கிராம்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 300 கிராம்ஸ் போட்டால் மொத்தம் 340 கிராம்ஸ் ஆச்சு. இதையும் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ என்ன ஒன்றுனா, நான் வந்து 3 குட்டி வந்து வாங்கி 2 வாரம் ஆச்சு. 2 வாரத்தில் இப்போ வைக்க போகிற இந்த செவலை மட்டும் இந்த அடர் தீவனம் எடுத்துக்கிறதே இல்லை. இந்த அடர் தீவனத்தை அதுக்கு பழக்கிறதுக்கே எனக்கு வந்து 12 days பக்கம் ஆயிடுச்சு. இது வந்து பழகி ஒரு 2 days தான் இருக்கும் இந்த அடர் தீவனத்தை. ஃபஸ்ட்லாம் வச்சேன்னு என்ன பண்ணுன்னா, அப்படியே கொட்டி விட்டுரும் கீழே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எப்படி வச்சு பழக்கி விட்டேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ராவா வச்சேன். நல்லா ராவா வந்து அதுவும் சாப்பிடல, லைட்டாக வாயில் கொஞ்சம் திணிச்சு விட்டே ராவா. அதுக்கப்புறம் ராவா மட்டும் சாப்பிடுச்சு. ராவா வச்சா நாசில் ஏறிடும் மூக்கில். அது வந்து குட்டிக்கு வந்து ரொம்ப டேஞ்சர். அப்புறம் லைட்டாக தொளிச்சு விட்டேன் தண்ணியை. லைட்டாக தொளிச்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியான தருணத்தில் இந்த ஸ்டேஜில் வச்சு பழக்கினேன். அது பழகி ஒரு 2 to 3 days தான் இருக்கும். நேற்று நைட்டு வைக்கிறப்ப கூட ஃபீட் வைக்கிறப்ப கூட சாப்பிடல. எடுத்து கொஞ்சம் லைட்டாக கையில் ஊட்டி விட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடும். இதெல்லாம் நல்லா வந்தப்பயே நல்லா அடர் தீவனம் சாப்பிட்டு பழகிருச்சு. இந்த கண் கருப்பு, கண் செவலை, இது ரெண்டும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி பேர் வந்து டிராகனுக்கு வந்து வச்சுட்டோன்னு வைங்களேன். இப்போ வந்து அதுவாக சாப்பிட்டு பழகிருச்சு. நல்லா சாப்பிட்டு தெரியுதுங்களா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 3 to 4 months ஆன குட்டி தான். இது வந்து 4 பல்லு பிடுங்கின குட்டி. இப்போ வந்து டைம் கரெக்டாக வந்து 11:36 ஆச்சு. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது 11:25க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 11:36 ஆச்சு டைம். ஜஸ்ட்டு 15 minutes, 10 to 15 minutes தான் ஆகும் 4 ஆடுக்கு ஃபீடு வைக்கிறதுக்கு. ஆனால் நல்ல ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு. இது டிப்ரெஷன் குறையும். இவர் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டார். அதுக்குள்ளே 350 கிராம்ஸ் நல்லா சாப்பிட்டாரு. இவங்க வந்து பொறுமையாகவே இவர் எப்பயுமே சாப்பிட்டாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த குட்டிகளுக்கு நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, கண்டிப்பாக வாட்டர் வச்சிடணும். ஏன்னா காலையில் வந்து ஃபுட் வந்து நல்லா கெட்டியாக வைக்கிறதுனால பக்கத்தில் எல்லாத்துக்குமே வாட்டர் இருக்கணும். வாட்ரு கொஞ்சம் அழுக்காக இருந்தாலும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நான் வச்சுருக்க இந்த செட்டில் க்ளீன் பண்ணி 2 days ஆச்சு. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால இன்றைக்கி கண்டிப்பாக நான் வந்து இந்த செட்டை நான் க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணலாட்டி
ஆடுக்கு வந்து அந்த டிசீஸ் தாக்கும். ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நன்றி.